இப்படி கூட கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கிற வித்தியாசமான கல்யாண சடங்குகள். ஸ்காட்லாந்து மாதிரியான நாடுகள்ல மணமகனோட நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் சேர்ந்து மாவு, சாஸ் மாதிரியான பொருட்களை வச்சு மணமகனோட உடம்பு முழுக்க பூசி மணமகனை நைட்டு ஃபுல்லா குளிப்பாட்டுறாங்க. இந்திய திருமணங்கள்ல திருமணத்தப்போ மணமகளோட கழுத்துல மாங்கல்யம் அப்படிங்கிறது கட்டப்படுது. இந்த மாங்கல்யம் கணவர் இறந்ததுக்கு பின்னாடி கழட்டப்படுது. மொரீஷியஸ் மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. எல்லாருமே கல்யாணத்துக்காக உடம்பு குறிக்கக்கூடிய பட்சத்துல இவங்க மட்டும் மணப்பொண்ணுக்கு கொழுப்பு உணவுகளை சாப்பிட கொடுத்து குண்டாக சொல்லுவாங்களாம். ஜப்பான் நாட்டுல நம்ம நாட்டுல எப்படி கல்யாணத்தப்ப பட்டுப்புடவை லெஹங்கா மாதிரியான மணப்பொண்ணுக்கு அணிவிக்கப்படுதோ அதே மாதிரி ஜப்பான்ல மணப்பொண்ணுக்கு கல்யாணத்தப்போ மேலிருந்து கீழா வெள்ளை நிற உடை அணிய வலியுறுத்துறாங்க. ஜெர்மனி மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பீங்கான் சாப்பாட்டு தட்டை தரையில போட்டு உடைச்சதுக்கு பின்னாடி அத புதுமண தம்பதிகளை சுத்தம் பண்ண சொல்லி வலியுறுத்துறாங்க. சீன பெண்கள் அவங்களோட கல்யாணத்தப்போ தலைமுடிய வெட்டிக்கிறாங்க. எலிவால் மாதிரி கொஞ்சம் முடிய மட்டும் விட்டு விட்டு முடிய வெட்டிக்கிறாங்க.